வணக்கம், வெல்கம் டு சாய் தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் வந்து ஒரு 3 to 4 cloves கார்லிக்கும் அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சரும் வந்து நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு அந்த ஆயிலோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம மஞ்சூரியன் எல்லா சைனீஸ் டிஷ்ஷுமே மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஆயிலில் வந்து ஃபஸ்ட்டு கார்லிக் ஆர் ஜிஞ்சர் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேங்க. ஆனியன்ஸும் கொஞ்சம் க்ரீன் சில்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் ஒரு சின்ன ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். க்ரீன் சில்லி வந்து ஒரு 2 க்ரீன் சில்லிஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையுமே வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரௌன் ஆகணும், லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது ஆயிட்டதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 by 1 எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 2 minutes அந்த வெஜிடபிளோட குக்கிங் டைம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சாட்டே பண்ணிப்போம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து கொஞ்ச நேரம் டிரான்ஸ்பரண்ட் ஆற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். வந்து ஒரு 3/4 சைஸ் கேரட்டும் பீன்ஸ் ஒரு 5 to 10 பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இது கூட சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதை விட சின்னதாக கட் பண்ணாலே இன்னும் கூட நல்லாயிருக்கும். எனக்கு வந்து டைம் கன்ஸ்ட்ரெயினால கொஞ்சம் தான் இதுவாக கட் பண்ண முடிஞ்சுது. பட் இதை விட சின்னதாக ஷாப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இதையும் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு 3 minutes வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் பேனை. ஸோ தட் ஓரளவுக்கு வந்து அந்த வெஜிடபிள் வந்து குக் ஆகும். ஒரு 2 minutes ஆயிடுச்சுங்க. இப்போ நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்க்கு வந்து இதெல்லாம் சாஸஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா வந்து நமக்கு தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வந்து சோயா சாஸ் வேறு ஆட் பண்ணணும். சோயா சாஸ் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு கூட சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு. நான் வந்து ஒரு 2 tablespoon சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போதைக்கு. கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மீதம் வந்து நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம பெப்பர் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அந்த வெஜிடபிள்ஸ் வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பேனை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 cups பாஸ்மதி ரைஸ் வந்து குக் பண்ணி அதை நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேங்க, ஹாட்னஸ்லாம் இல்லாமல். இப்போ வந்து இதை நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். ரைஸை கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மொத்தமாக ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு அதை வந்து உடையாமல் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி உப்பு போட்டு குக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ண வேணாம். அப்படி உப்பு போடலைன்னா இப்போ வந்து சால்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரைஸ்லேயும் நமக்கு வந்து சால்ட் வேணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா வந்து ஹீட் வச்சு மீடியம் டு ஹை நல்லா ஹீட் வச்சு நம்ம வந்து நல்லா இந்த ஃப்ரைட் ரைஸை வந்து நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு ஃப்ரைட் ரைஸை பண்ணுறதுக்கு. ஜஸ்ட்டு நான் ஒரு 2 eggs மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 eggsக்கும் தேவையான அளவு சரி ஒரு 1/4 tablespoon ரெண்டுத்துக்குமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியாச்சு. இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து இந்த பேன்லேயே நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணி இதை குக் பண்ணிக்கலாம். கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ண எக்கை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க எக் ஃப்ரைட் ரைஸு. ஆல்ரெடி நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண வீடியோ இருக்குது என்னோடய சேனலில், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம எக்கை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரைட் ரைஸ் கூட. அவ்வளோதான், எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து நம்ம இந்த எக்கு வந்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டி எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். என்னோட சேனலில் வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வீடியோ இருக்குது, ப்ளீஸ் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி கூட நீங்கள் எக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.